வணக்கம் நண்பர்களே. நிறைய கப்புள்ஸ் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணி ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து வீட்டில் செக் பண்ணும்போது 2 கோடு காமிச்சிருக்கோம். ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ், பட் இன்னும் ஃபீட்டலுக்கு வந்து அதாவது கருவுக்கு வந்து இதய துடிப்பு இன்னும் வரல, 1 வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கரு உருவான உடனே அந்த கருவுக்கு வந்து இதய துடிப்பு வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிடையாது. ஒரு கரு வந்து உருவானதுலேருந்து 45வது நாள், அப்படி இல்லை அப்படின்னா 46வது நாள் தான் அந்த கருவுக்கு வந்து இதய துடிப்பு வந்து வரும். அதை கணக்கு பண்ணி தான் டாக்டர் வந்து உங்களை 1 வாரம் இல்லைன்னா 2 வாரம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கருவுக்கு வந்து இதய துடிப்பு வரணும் அப்படின்னா என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்ணும், என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கருவுக்கு வந்து இதய துடிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் அப்ஸ்டெட்டிக்கல் அண்ட் கைனகாலஜிஸ்ட் அவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் மதருக்குமே ஒரு நாளைக்கு 600 மைக்ரோகிராம் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுது. அதோடு சேர்த்து சத்தான உணவும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சஜஸ்ட் பண்ண ஃபுட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள், அப்புறம் கீரைகள், இது வந்து டெய்லி அவங்களோட உணவில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பால், அப்புறம் பால் சார்ந்த பொருட்கள், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உலர்ந்த தானியங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் புரோட்டீன் நிறைஞ்ச உணவு அப்படின்னு சொன்னால் பால், முட்டை, இறைச்சி வகைகள், மீன் வகைகள் இதெல்லாமே புரோட்டீன் நிறைஞ்சது. அதுக்கப்புறம் ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னா முழு தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, ராகி இதெல்லாம். அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஃப்ரூட்ஸ், எல்லா விதமான பழங்களும். இதில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் இருக்கவங்க, அதாவது முதல் 3 மாதத்தில் இருக்கவங்க, குழந்தைக்கு ஹார்ட் பீட் வராதவங்க மட்டும் பப்பாளி, அன்னாசி பழம் இது 2ஐயும் சாப்பிட்றது தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வரையும் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஃபுட் பேட்டர்ன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட குழந்தைக்கு கண்டிப்பாக இதய துடிப்பு வந்துடும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.